பிரின்சிபல் அமௌண்ட் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இங்கே 5%. ஸோ 5% நம்ம எப்படி எழுதுவோம்? 100 + 5 105 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு ரைட் பண்ணுவோம். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுமா? 21, இங்கே 20. அப்போ 21 வகுத்தல் 20. இந்த 20ங்கிறது பிரின்சிபல், 21ங்கிறது அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிரின்சிபல், இங்கே அமௌண்ட் எழுதிக்காங்க. ஸோ பிரின்சிபலுக்கு நேரம் இங்கே 20 இருக்கு. அப்போ 20, அமௌண்ட்டுக்கு நேரம் இங்கே 21. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வருஷம் பாருங்க, 2 வருஷம். ஸோ அதை கொண்டாந்து இந்த பவரில் ரைட் பண்ணிக்காங்க. அப்போ 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோம்னா 8,000 ரூபா. அதை கொண்டாந்து இந்த இடத்துல பிரின்சிபலுக்கு நேரம் எழுதிக்காங்க. ஸோ இந்த 400 எத்தனை டைம் இருக்குன்னா 8,000 வரும் இன்ட்டு 20. ஸோ நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னா அமௌண்ட் தான் 441. அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் 441லேருந்து 400 போச்சுன்னா 41. ஸோ இங்கே எத்தனையால மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இங்கே 41 × 20 சீக்வல் டு 41 × 20 சீக்வல் டு 820. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 820 ரூபா. இதே கொஸ்டினில் இந்த இடத்துல அமௌண்ட் கேட்டாங்களா? ஸோ இங்கே அமௌண்ட்டுங்கிறது 441. அப்போ 441 பெருக்கல் இங்கே என்ன வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 20 சீக்வல் டு 02888. அப்போ 8,820 ரூபா தான் டோட்டல் அமௌண்ட்.